ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மெடிடேஷன் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்க மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணத்தின் மூலியமாக நம்மளை நாமளே சோதிச்சு பார்ப்போம். நம்ம கடவுளுக்கு பிரியமாக நடக்கிறோமா இல்லையா, இல்லை நடக்க முயற்சி செய்து திரும்ப திரும்ப தவறி கீழே விழுந்து நம்ம பாவியாவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்கோமா, எதனால அப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் என்கிற ஒரு சின்ன உதாரணத்தின் மூலயமா இன்னைக்கு நம்மளை நாமளே வசனத்திலிருந்து நம்ம சோதிச்சு பார்க்கலாம். இப்போ என் கையில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். இந்த டம்ளர் ஒன்று நல்ல விஷயத்த உள்ள வச்சா நல்லதுக்காக பயன்படும், கெட்ட விஷயத்த உள்ள போட்டா கெட்டதுக்காக தான் நான் பயன்படும். ஆனா ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு தான் இந்த டம்ளர் இருக்கு. இந்த டம்ளர் தான் நம்முடைய இருதயம். இந்த இருதயத்துக்குள்ள எப்பவுமே மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு நல்ல எதிர்பார்ப்பா இருந்தா நல்ல விஷயங்களை நம்ம உள்ள சேகரிப்போம், கெட்ட எதிர்பார்ப்பா இருந்தா கெட்ட விஷயங்களை தான் நம்ம உள்ள சேகரிப்போம். உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியவும் வரும். வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். உள்ள நல்ல விஷயத்தை சேர்த்தா நல்ல விஷயம் வரும், கெட்ட விஷயத்தை சேர்த்து வச்சோம்னா கெட்ட விஷயம் தான் வரும். அது வார்த்தையினாலோ நம்முடைய செய்கையினாலோ அதை நம்ம எப்படியோ நம்ம வெளிப்படுத்தும் போது நம்ம யாருங்கிறது மற்றவங்க நம்ம தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த இருதயமா இருக்கக்கூடிய இந்த டம்ளர்ல எதுவுமே இல்லை. எல்லாருமே நல்லவங்களா வாழணும் தான் நமக்கு ஆசைப்படுவோம். ஆனா முயற்சி எடுப்பாங்க சில பேர் முயற்சி எடுக்க மாட்டாங்க. நல்லவனா வாழ்ந்தாலே நான் கஷ்டத்தான் அனுபவிக்கிறேன், ஆனால் நல்லவனா வாழ்ந்து எனக்கு பிரயோஜனமே கிடையாது, ஏமாந்து போயிடுறேன் அப்படின்னு பல பேர் பல எண்ணங்கள் அவங்கவுங்க எண்ணத்தின்படி வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா நல்லவங்களை தான் கர்த்தருக்கு பிடிக்கும். பாவியா இருந்தாலும் நல்லவனா வாழ முடியலையே அப்படின்றவனுக்கு கடவுள் உதவி செய்து அவனை நல்லவனாய் கடவுள் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். அவருடைய வசனம் நம்மை மாற்றுகிறது. இதுதான் நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். இப்ப என் கையில இருக்கக்கூடிய இந்த பொருள் பார்த்தீங்கன்னா நல்ல அழகா நல்ல பளபளன்னு இருக்கக்கூடிய ஒரு பொருள். இது ஒரு பொக்கிஷம்னு நம்ம சொல்லலாம். விலை மதிப்பில்லாத நல்ல ஒரு அழகான பார்வைக்கு ரொம்ப இனிமையான ஒரு பொக்கிஷம். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட பாவியையும் தரம் இல்லாத ஒரு மனுஷனையும் மாற்றி நல்ல மகிமையாக கனமுள்ள ஒரு மனுஷனாக மாற்றி உயர்ந்த இடத்தில் வைப்பதற்கு கடவுளுடைய வசனம், பைபிள் வசனம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. அந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவின் வார்த்தைகள் பொக்கிஷத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த இருதயத்துக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், கடவுளுடைய பொக்கிஷமாகிய அந்த வார்த்தையை நம்ம உள்ள போடும்பொழுது நம்ம எதை எடுத்து கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு, உள்ள என்ன இருக்கோ அந்த பொக்கிஷங்களை, நல்ல விஷயங்களை, நல்ல வார்த்தைகளை, நல்ல காரியங்களை நம்ம சமுதாயத்துக்கு மக்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். எல்லாருமே வாஞ்சியுமே இதுதான். ஒவ்வொரு தரையும் நம்ம கடவுளுடைய சமூகத்துக்கு போகும்போது ஐயோ பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்ற குற்ற உணர்ச்சியோட போறோம். கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம், கடவுள் மன்னிக்கிறாரு. அப்புறம் கடவுள்கிட்ட மன்னிப்பு பெற்றுக்கொண்ட பிறகு இப்படிதான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி நல்ல வசனங்கள், நல்ல சத்திய வார்த்தைகள் இதெல்லாம் நம்முடைய இருதயத்துல விதைக்கப்படுது. நம்ம பிரசங்கம் கேட்கிறோம், பைபிள் மெடிடேஷன் பண்றோம், கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது பலவிதத்துல ஆண்டுடைய நன்மையான விஷயங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள வரதான் செய்யுது. ஆனா அதன்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா கிடையாது. திரும்ப திரும்ப தவறிக்கிட்டே தான் இருக்கும். புது புது தவறை செஞ்சு நம்ம தவறல, ஏற்கனவே செஞ்ச தவறுகளையே தான் செஞ்சு திரும்பியும் பாவம் பண்ணி மன்னிப்பு கேட்கிறோம், கடவுள் சமாதானத்தை பெற்றுக்கொள்றோம், திரும்பியும் பாவம் பண்றோம், மன்னிப்பு கேட்கிறோம். இப்படியே மாதங்கள் வருஷங்களை பல பேர் நம்ம கடந்து வந்திருக்கலாம். இது ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல நம்ம வைக்கும்போது பாத்தீங்கன்னா, நாம இதுவரையும் பாவம் செய்து கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்து நிம்மதி சமாதானத்தை இழந்து போனதற்கு காரணமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாத்தான் என்று சொல்லப்படுகிற அந்த பொல்லாத பிசாசானவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம எதை வலையா விரிச்சா எதுல போய் நம்ம போய் சிக்கி விழுந்து போவோம் அப்படின்றது அவனுக்கு லிஸ்ட் அவன் வச்சிருப்பான், நம்மளை பத்தி நல்லாவே தெரியும். அப்ப என்ன செய்வானா, திரும்பி நம்ம பாவம் செஞ்சு விழுந்து போவதற்கான வாய்ப்புகளை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில அவன் ஏற்படுத்தி கொடுப்பான். முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடிக்கடி நம்ம விழுந்து போறதுக்கு அதிகமா நம்ம விழுந்து போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் அனுதினமும் பயன்படுத்தக்கூடிய செல்போன், சோசியல் மீடியா. ஏன்னா போன் வாங்கும்போது யாரும் தவறான நோக்கத்துல வாங்குறது கிடையாது. நல்ல நோக்கத்துக்காக, நல்ல விஷயங்களுக்காக, நம்முடைய வருமானத்துக்காக, அதுக்காக தான் நம்ம பிரோஜனத்துக்காக தான் நம்ம வாங்குறோம். ஆனா நாளடைவில் அது கால போல என்ன ஆகுது, புதுசா நிறைய விஷயங்கள் உள்ள செல்போன்ல சமுதாயத்துக்குள்ள வர என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம், இது பொழுதுபோக்குக்கு நேரா நம்ம போயிடுறோம். அப்ப நம்மள அறியாமல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியாவை பயன்படுத்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப் இப்படி பலவிதமான சோசியல் மீடியாக்கள் இருக்கிறது. இதுல அதிகமா என்னன்னு பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கக்கூடிய காரியங்கள் தான் இருக்குது. அப்ப பொழுதுபோக்கக்கூடிய காரியம் சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல நம்மளுடைய
நன்மையை, அதாவது நல்லவனா வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கெடுத்து கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்ய வைக்கக்கூடிய தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள், துன்மார்க்கத்தனமான காரியங்கள் சோசியல் மூலியமா என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே உள்ள போகுது. இது நம்மளை அறியாமலேயே உள்ள போகுது. நம்மளை அறியாம பொழுதுபோக்குக்காக பார்ப்போம், அப்படியே உள்ளேயே போயிட்டு இருக்குது, அப்படியே உள்ள போயிடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒருத்தவங்க கூட சேரும் பொழுது அவங்களுடைய தேவையில்லாத குணங்கள், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, இயேசுனாலே பிடிக்காதவங்க, பைபிள் வசனத்தை வெறுக்கிறவங்க, என் இஷ்டப்படிதான் வாழ்வேன், கடவுளுக்கு பயந்துலாம் என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி பாவத்தை விரும்பி, சுயத்தை விரும்பி வாழக்கூடிய நண்பர்கள் சமுதாயத்தில் அநேகர் பழக்கங்கள் நமக்கு இருப்பாங்க. அவங்க கூட நம்ம திரும்பி நம்ம பழகும் பொழுது நம்மளை அறியாமலே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நம்மளை அறியாம உள்ள வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா என் கையில 3 டம்ளர் இருக்கு. ஒருத்தவங்களை கொண்டு போய் இது 3க்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3க்குள்ளேயும் குப்பை தான் இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இதுக்குள்ள நம்மளை பரிசுத்தமாய் மாற்றக்கூடிய, நல்லவர்களாய் மாற்றி நல்லவர்களாய் வாழ வைக்கக்கூடிய வசனம் உள்ள இருக்குது, கடவுளுடைய வார்த்தையாகிய பொக்கிஷம் உள்ள இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தரையும் நம்முடைய வாழ்க்கையில இதே தவறுதலா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு விஷயம் நாம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம எந்த இடத்துல தவறுறோமோ அந்த விஷயத்தை திரும்பி தவற வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்க இருக்குன்னு பார்த்து அதை செய்யாதபடிக்கு, பார்க்காதபடிக்கு, சேர்க்கையை சேராதபடிக்கு நம்ம அவாய்ட் பண்றது நம்ம ரொம்ப நல்லது. அதனால இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா வசனத்தை கேட்ட உடனே பொல்லாங்கன் பிசாசானவன் அந்த வசனத்தை, பொக்கிஷத்தை எடுத்து போட்டு விடுகிறான். எப்படி எடுத்து போடுறான்? ஒவ்வொரு தரையும் சர்ச்சுக்கு வரோம், கடவுளுடைய வசனத்தை கேட்கிறோம், தியானிக்கிறோம், முடிச்சுட்டு போனே திரும்பி செல்போனை எடுத்துட்டு பொழுதுபோக்குக்காக நிறைய விஷயங்கள் பயன்படுத்துறதுனால திரும்பியும் குப்பை உள்ள வருது. அப்ப திரும்பியும் கடவுள் சமூகத்துக்கு ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி திரும்பி குப்பையை எடுத்து வெளியே போடுறோம். கடவுள் மன்னிக்கிறாரு. திரும்பி கர்த்தர் நல்ல வழியா இப்படிதான் நீ வாழணும், இப்படிதான் செய்யணும், நல்ல வசனத்தை உள்ள போடுறாரு. திரும்பியும் தேவையில்லாத நண்பர்கள், பழக்கங்கள், சோசியல் மீடியால பாக்குற குப்பைகள் திரும்பி உள்ள போகுது. இப்படியே மாதங்கள், வருஷங்கள் கடந்து ஆக மொத்தம் நம்ம நல்லவனா வாழவே முடியாம, கடவுளுக்கும் உண்மையா இல்லையே, நமக்கு நாமே உண்மையா இல்லையென்ற குற்ற உணர்ச்சியோட பல வருஷங்களை நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். அதனால ஒரு சேலஞ்சிங்கா நம்ம எடுத்துக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்ய வைக்கக்கூடிய, கெடுக்கக்கூடிய, நல்லவர்களாய் வாழ விடாமல், கடவுளுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய விடாமல் தடை செய்யக்கூடிய காரியம் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணும் பொழுது படிப்படியாக அதை முயற்சி செஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். கர்த்தருடைய வழியில நம்ம போக முடியும். நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் நிறைய காரியங்களை வசனத்துல நம்ம சொல்லி தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது ஒரு சின்ன காரியம்தான். உங்களே நீங்க சோதிச்சு பாருங்க. இது சாதாரண காரியமா இருந்தாலும் மிக முக்கியமான ஆழமான காரியம். இந்த விஷயம் நம்மளை திருந்தவே விடாம நம்மளை நரகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு காரியம். இது எச்சரிக்கையாக இந்த காரியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். பொழுது போகிற விஷயத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நம்மளை அறியாமல் உள்ள வருகிற விஷயம் நம்மளை கெட்டவர்களாக தான் வாழ வைக்கும். கடவுளுக்கு பிரியமாய் ஒருபோதும் வாழ வைக்காது. அப்படியே நல்லவர்களா வேணா நடிக்கலாம். நல்லவர்களா நடிச்சு நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. கடவுளுக்கும் அது மகிமையாக இருக்காது. அதனால நம்மளால கொஞ்சம் தான் உண்மையா இருக்க முடியுதா, கொஞ்சம் தான் நல்லவர்களா வாழ முடியுதா, அதுல நிலைச்சு நிற்கும் பொழுதுதான் மேலும் மேலும் நாம் உண்மையுள்ளவர்களாக, நல்லவர்களாக நாம் வாழ முடியும். கர்த்தருடைய வசனம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாய் நாம் வாழ, நல்லவர்களாய் வாழ அவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம முயற்சியை அவர் பார்க்கிறார். நம்ம முயற்சியே எடுக்கவே இல்லை அப்படின்னா நம்ம திருந்தவே முடியாது. என்னால முடியலப்பா, நான் மாறணும், திருந்தணும், முயற்சி எடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னா உதவி செய்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு பைபிள்ல வசனம் சொல்லப்பட்டிருக்கு. முயற்சி எடுப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். நம்மளுடைய நடவடிக்கைகள் அப்பதான் சேஞ்ச் ஆகும். அப்பதான் சமுதாயத்துக்கு நம்ம நல்ல ஆசீர்வாதமா, அநேகருக்கு பிரோஜனமா நம்ம வாழ முடியும். வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.